அனுதாபியமான பயங்கரவாத தடை சட்டம் PTA மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் PSTA என்பவற்றிற்கு எதிரான போராட்ட அறிக்கை. இன்று 2026 பிப்ரவரி 28 தமிழ் மக்கள், தமிழ் சமூக அமைப்புகள், சமய தலைவர்கள், தமிழ் தேசிய அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஆகியவை ஒன்றிணைந்து இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றிடு என்ற போர்வையில் கொண்டுவர முயற்சிக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் PSTA என்ற சட்டத்தை கொண்டு வருவதை தடுக்க கோரியும், தற்போது அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்க கோரியும் பேரெழுச்சியாக இன்று தாயகத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் ஒன்று திரண்டிருக்கின்றோம். தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடைய ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் எம்மையும் எமது போராட்டங்களையும் அடக்கி ஒடுக்கும் முகமாக இலங்கையின் அரசாங்கங்கள் புதிய புதிய உத்திகளையும் சட்டவரைப்புகளையும் காலகாலமாக கட்டமைத்து வருகின்றது. அதன் மற்றும் ஒரு பரிணாம வெளிப்பாடே இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA. இச்சட்டத்தை நீக்க வலியுறுத்தி பல வழி போராட்டங்களை ஊடாக கூட்டாக பலமுறை வெளிப்படுத்த போதிலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எட்டாத நிலையில் மீண்டும் ஒரு தடவை எமது சர்வதேசத்திற்கும் ஏகோபித்திய வெளிப்படுத்துதலை வலியுறுத்த கூறி வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இன்று பேரெழுச்சியாக நாங்கள் திரண்டுள்ளோம். 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்களவர்களுக்கு பௌத்த சிங்கள தேசியவாதத்தை போதித்தும் ஊக்கப்பையும் வந்துள்ளதோடு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கும் கைதுகளுக்கும் போலீஸ் மற்றும் ராணுவத்தை பயன்படுத்தி வருவதையும் அதற்கேற்றால் போல் மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குவதையும் உலக நாடுகளும் பாராமுகமாக பார்த்து கொண்டு இருப்பதையிட்டு நாங்கள் பெரும் ஏமாற்றம் அடைகின்றோம். கடந்த 77 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையையும் காணாமலாக்கப்படுத்தலையும் அடக்குமுறை கைதுகளையும் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சட்டத்தின் துணை கொண்டே அரங்கேற்றி வந்ததுடன் அதனை வைத்தே சர்வதேசத்திடம் தப்பித்தும் வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னும் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடித்து கடப்பாட்டை தட்டி கழிக்கும் ஸ்ரீலங்காவின் வழக்கமான தந்திரோபாயங்களுக்கு சிக்கியுள்ளது. தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த தந்திரோபாயத்தில் சளைத்ததல்ல. தமிழ் மக்களின் அபிலாசை தொடர்பிலான விடயத்தில் கடந்த கால அரசுகளும் விட்டு சென்ற இடத்திலேயே இந்த அரசும் இன்னும் அதிகப்படுத்தி பயணிக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்ற வாக்குறுதியோடும் ஆட்சி பீடமேறியவர்கள் தாங்கள் எதிர்கட்சியில் இருந்த போது எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதனையே கையாளுகிறார்கள். 1979 ஆண்டு 6 மாதங்களுக்கு மாத்திரமே என தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் 1982 ஆண்டு அரசியலமைப்பிற்குள் நிரந்தரமாக உருவாக்கப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டமானது 47 ஆண்டுகளாக தொடர்கின்றது. தமிழ் மக்களின் இன விடுதலை போராட்டங்களை ஆடுவதற்கும் தமிழ் மக்களை ஒடுக்குவதற்குமாக கொண்டு வரப்பட்டது என்பதை இந்த அரசாங்கம் அறியும். இந்த சட்டத்தின் விளைவுகளை தற்போதைய அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த போது அனுபவித்தது. அந்த அனுபவத்தில் இருந்து பாடத்தை கற்க தவறுகின்றது இந்த அரசு. தமிழர் தாயகத்தில் பௌத்த சிங்கள தேசியவாதத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள பாதுகாப்பு திணைக்களம் போன்ற திணைக்களங்கள், மகாவலி அபிவிருத்தி திட்டம், கிவுலோயா திட்டம் போன்ற திட்டங்களின் போர்வையில் நடாத்தப்படும் திட்டமிட்ட நில அபகரிப்புகள், தமிழர் தாயகத்தில் திட்டமிட்டு இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் சிங்கள குடியேற்றங்கள், திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள், தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விடுதலை, ராணுவ ஆக்கிரமிப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரும் செயற்பாடுகள், மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள், தாயக வளங்களை சூறையாடுதல், தாயக பகுதிகளில் அகலப்பட்டு வரும் புதைக்குழிகள் தொடர்பான நீதி கோரும் செயற்பாடுகள், காலம் காலமாக நடைபெற்று வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகளுக்கு நீதி கோரல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் வீதியில் இறங்க முடியாத நிலையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த அரசாங்கமும் தூக்கி நிற்கின்றது. இச்சட்டத்தின் மூலம் எமது உறவுகளை தேடும் உரிமை,
பேச்சுரிமை, வளங்களை பாதுகாத்து அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன சட்டத்தால் பறிக்கப்படுகின்றன. இதன் மூலம் பல பொதுமக்கள், இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழ் மக்களை கட்டமைக்கப்பட்ட கொலை செய்வதற்கான அனுமதியே இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தியும் காலகாலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்புக்கும் சர்வதேச நீதி பொறிமுறை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம், ஸ்ரீலங்காவிற்கான சிறப்பு தீர்ப்பாயம் என்பவற்றின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் மக்கள் போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு மாற்றீடு என்று அரசு கொண்டு வந்திருக்க முயற்சிக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமும் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தை விட பாரிய சரத்துக்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 47 வருடங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்றில் சிக்கி தவிக்கும் தமிழர்கள் அந்த சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், அரசியல் அமைப்பின் 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் போது தற்போதைய அரசாங்கம் அதற்கு மாற்றீடாக அதனை விட கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? பயங்கரவாத தடை சட்டத்தின் கோர முகங்களை நன்கறிந்தவர்களாக அதன் பாதிப்புகளை முற்றுமுழுதாக அனுபவித்த இனமாக நாம் இருக்கின்றோம். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த சட்டத்தினால் பாதிப்புற்று எதிர்கட்சியில் இருக்கும் போது இச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பலமுறை போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். ஆனால் ஆட்சி பீடமேறியதும் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் வலிமையான சிங்கள பேரினவாத அரசுகளை விட மிக மோசமான நூதகமான முறையில் தங்கள் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் சிங்கள மக்களின் வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்ளவும், பௌத்த பேரினவாதத்தை திருப்திப்படுத்தவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் அதனை விட கொடுமையான சரத்துக்களை உள்ளடக்கியவர் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் PSTA சட்டம் என்று முற்றுமுழுதாக அரசாங்கத்தை காப்பாற்றும் முகமாக மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்திருக்க முயற்சிக்கின்றது. இச்சட்டத்தின் பாதிப்பில் உச்சத்தில் இருக்கும் தமிழ் மக்களாகிய நாம் பாரிய எதிர்ப்பின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதன் அடிப்படையில் மக்களின் நலன் கருதி செயற்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தனிப்பினரையும் உள்ளிருத்ததாக இப்பாரிய எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. புலம்பெயர் வாழ் தமிழுறவுகள் மற்றும் அமைப்புகள் தாங்கள் வாழும் நாடுகளின் அரசுகள் ஊடாக இலங்கை அரசுக்கு இச்சட்டங்களுக்கு எதிராக பிரேரணைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்த வேண்டும். ஆட்சி பீடமேறும் ஒவ்வொரு அரசுகளும் சர்வதேச அழுத்தங்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச்சலுகைகள், சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் அளிப்புகள் என்பவற்றிற்கு பயந்து பயங்கரவாத தடை சட்டத்தினை ரத்து செய்வதாக காட்டுவதாக மாற்றீடாக அல்லது புதிய சட்டம் என்றெல்லாம் கொண்டு வரும் உத்தியினை சர்வதேச சமூகமும் எமது மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது மக்களின் கூட்டு எதிர்ப்பினால் கொண்டு வரப்படுகின்ற புதிய சட்டத்தை மாத்திரம் பின்வாங்கி வலிமையான பழைய சட்டத்தை நிலை கொள்ள செய்யும் நாடகத்தினை சர்வதேசம் நன்கு உணர்ந்தும் பாராமுகமாக இருப்பது எம்மை கவலையடைய செய்கின்றது. மக்களின் போராட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒன்றே தேவையில்லை என்பதுதானே. அதற்கு மாற்றீடாக அதனையொத்த புதிய சட்டம் என்பதெல்லாம் அல்ல. இந்த நிலைப்பாட்டை இலங்கை அரசும் சர்வதேசமும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அரசுக்கு வந்தாலும் வரும்போது சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகளும் வந்தபின் அவர்கள் செயற்பாடுகளுக்கு வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. அது போலவே தற்போதைய அரசின் செயற்பாடுகளும் இருக்கின்றன என்பதை நாங்கள் நன்கு உணர்கின்றோம். அதனால் தான் அரசினால் கொண்டு வரப்படும் மனித குலத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் பாதகமான சட்டங்களை அனைவரும் ஒருமித்து எதிர்க்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் மனித உரிமைகளை மதிக்கும் சர்வதேச நாடுகளும் ஸ்ரீலங்காவிற்கு பொருத்தமான பொருளாதார உதவிகளை வழங்கும் நாடுகளும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு அழுத்தங்களை கொடுத்து இச்சட்டத்தை முற்றாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்போராட்டத்தின் ஊடாக வினயமாக வலியுறுத்துகின்றோம். நன்றி. வடக்கு கிழக்கு தாயக மக்கள் நன்றி.